வணக்கம் மக்களே. அரசியல் கட்சின்றது மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் அரசியல் கட்சியா பார்க்கப்படுது. அதுல யார் என்ன தவறு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியாது. ஆனா இருந்தாலும் சில விஷயங்கள் வைரல் ஆயிடும். அது வீடியோ மூலமோ எப்படியோ ஒரு பேசும் பொருளா மாறிடும். அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த கட்சி தலைமைக்கு இருக்கும். அந்த வகையில டிவிகே உறுப்பினர்கள் சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல போயிட்டு முதல்வர் விஜய் அவர்களோட போட்டோவை காட்டி ரீல்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அந்த பசங்க கிட்ட எல்லாம் அதை பத்தி பேசி அதை அவங்க கையில கொடுத்து ஒரு ரீல்ஸ் எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது சோசியல் மீடியால வைரல் ஆன உடனே அது பேசும் பொருளா மாறுது. உடனே தலைமை ஆக்ஷன் எடுத்து அவங்களை கட்சியில இருந்தே நீக்கி இருக்கிறாங்க. அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கி இருக்கிறாங்க. இதுதான் ஜனநாயகம் உண்மையில. ஏன்னா தவறு செஞ்சவன் தன்னோட கட்சியா இருந்தாலுமே அவனை நீக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியிலயும் தவறு செஞ்சவங்களை நீக்குவாங்க. பட் தான் கட்சிக்கு தான் ஜால்ரா போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் இது நாட்டுக்கு நல்லது இல்ல, மக்களுக்கு நல்லது இல்ல. ஸ்கூல்ல எந்த விதமான பாலிடிக்ஸும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இதை பாராட்டக்கூடியத்தக்கது. ஸ்கூல்ல ரீல்ஸ் போட்ட அந்த நபர்களை வைரல் ஆக்குன இந்த கொத்தடிமைகள், ப்ரௌடு கொத்தூஸ் இந்த நியூஸை வைரல் ஆக்குறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. நன்றி. வணக்கம் மக்களே. அரசியல் கட்சின்றது மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் அரசியல் கட்சியா பார்க்கப்படுது. அதுல யார் என்ன தவறு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்க முடியாது. ஆனா இருந்தாலும் சில விஷயங்கள் வைரல் ஆயிடும். அது வீடியோ மூலமோ எப்படியோ ஒரு பேசும் பொருளா மாறிடும். அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த கட்சி தலைமைக்கு இருக்கும். அந்த வகையில டிவிகே உறுப்பினர்கள் சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல போயிட்டு முதல்வர் விஜய் அவர்களோட போட்டோவை காட்டி ரீல்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அந்த பசங்க கிட்ட எல்லாம் அதை பத்தி பேசி அதை அவங்க கையில கொடுத்து ஒரு ரீல்ஸ் எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது சோசியல் மீடியால வைரல் ஆன உடனே அது பேசும் பொருளா மாறுது. உடனே தலைமை ஆக்ஷன் எடுத்து அவங்களை கட்சியில இருந்தே நீக்கி இருக்கிறாங்க. அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கி இருக்கிறாங்க. இதுதான் ஜனநாயகம் உண்மையில. ஏன்னா தவறு செஞ்சவன் தன்னோட கட்சியா இருந்தாலுமே அவனை நீக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியிலயும் தவறு செஞ்சவங்களை நீக்குவாங்க. பட் தான் கட்சிக்கு தான் ஜால்ரா போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் இது நாட்டுக்கு நல்லது இல்ல, மக்களுக்கு நல்லது இல்ல. ஸ்கூல்ல எந்த விதமான பாலிடிக்ஸும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இதை பாராட்டக்கூடியத்தக்கது. ஸ்கூல்ல ரீல்ஸ் போட்ட அந்த நபர்களை வைரல் ஆக்குன இந்த கொத்தடிமைகள், ப்ரௌடு கொத்தூஸ் இந்த நியூஸை வைரல் ஆக்குறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. நன்றி.